கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், இந்த எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான கற்களை குறித்து சொல்லுகிறது. ஒன்று சிவப்பு கல், 2வது நீலக்கல், 3வது வெள்ளைக்கல், 4வது கருப்பு கல். இதிலே ஆண்டவருடைய கிருபையினால் கருப்பு கல்லை குறித்து ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். அதில் 2வதாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு கல் சிவப்பு கல். சிவப்பு கல்லை குறித்து வேதத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமாகிய இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், ஒரே ஒரு புஸ்தகத்திலே, ஒரே ஒரு அதிகாரத்திலே, ஒரே ஒரு வசனத்துல மட்டும்தான் இந்த சிவப்பு கல்லை குறித்து எழுதியிருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அப்படிம்பாங்க. எழுத்தாளர்கள் சொல்லுவாங்க, 1000ல் ஒருவன் நீ அப்படிம்பாங்க. இல்லாட்டி 1000ல் சிறந்தவன் சிறந்தவள் என்பார்கள். ஏனென்று சொன்னால் அது ஒன்றாயிருக்கிற தனிமையாயிருக்கிற ஆனா பெயர் பெற்றிருக்கிற ஒரு பொருளுக்கு அவ்வளவு கனம் உண்டு, மரியாதை உண்டு. அதை போல இந்த சிவப்பு கல்லை குறித்து முழு வேதாகமத்தின் 66 புஸ்தகத்துல இந்த எஸ்தர் புஸ்தகமாகி ஒரே ஒரு புஸ்தகத்துலதான் சொல்லப்பட்டிருக்குது. அது 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல. அப்போ ஏன் இந்த சிவப்பு கல்லை தேவன் கொண்டு வந்து இங்க இணைத்தார்? இந்த சிவப்பு கல்லை குறித்து இங்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன? அப்படி இந்த சிவப்பு கல்லில் என்ன இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. நான் சிவப்பு கல்லை குறித்து தேவனுடைய செய்தி ஆகிய பிரசங்கத்துக்குள் போவதற்கு முன்பாக இந்த சிவப்பு கல்லை குறித்த சில குறிப்புகளை, முக்கிய குறிப்புகளை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக, இந்த சிவப்பு என்றால் என்ன? சிவப்பு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? சிவப்பு என்று சொன்னால் அது அழகு என்று அர்த்தம். சிவப்பு என்பது முதலாவது அழகு. 2வது, இதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, கவர்ச்சி. நீங்க 12 நிறங்களை வைத்து அதுல சிவப்பு நிறத்தை வைத்தால் அந்த 11 நிறங்களை விட இந்த 12வது இருக்கிற இந்த சிகப்பு தான் ஒரு கவர்ச்சியாய் கண்களை கவரக்கூடியதாய் இருக்கும். அப்ப சிவப்பு என்பது ஒன்று அழகு, 2வது கவர்ச்சி. 3வதாக, இந்த சிவப்பு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அது என்ன அர்த்தம் என்று சொன்னால் தியாகம் என்ற அர்த்தம். அர்ப்பணிப்பு அல்லது தியாகம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிவப்பு, அது ஒரு தியாகத்தை குறிக்கிறது. பலிபீடத்திலே ஆடு பலி செலுத்தப்படும் போது ரத்தம் சிந்தப்படுகிறது. அது ஒரு ஸ்தோத்திரம், சிவப்பு, அது ஒரு தியாகத்தை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவர். இப்படி இந்த சிவப்பு என்பது 3வதாக நல்ல தியாகத்தை குறிக்கிறது. வேதாகமத்தின் சரித்திரம் ஆரம்பமே ரத்தத்தில் தான் ஆரம்பிக்கிறது, அது தியாகத்தில் தான் ஆரம்பிக்கிறது. ஆதியாகமத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் போது அவர்கள் நிர்வாணிகள் என்று தெரிந்த போது தேவன் ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டின் தோலை அவர்களுக்கு ஒடுத்தி அதனால வஸ்திரத்தை செய்து கொடுத்தார். அப்போ அங்கு ஏதேன் தோட்டத்திலே ஏற்கனவே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அது ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தமும் கூட சிவப்பு தான். அப்ப ஆதியிலேயே ஆதாம் காலத்திலேயே இந்த சிவப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சிவப்பு என்பது தியாகத்தை காண்பிக்கிறதாவும் இருந்திருக்கிறது. சோத்திரம், யோவா ஸ்நானகனை நீங்கள் குறித்து படிச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னா
ஓ கர்த்தர், ஏரோது ராஜா யோவா ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணி விடுகிறார். சிறைச்சேதம் பண்ணும்போது அவருடைய கழுத்து தனியாக வெட்டப்பட்டு ஒரு தாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாம்பூலம் என்கிற தட்டில வைக்கப்பட்டு கொண்டு வந்து அந்த ஏரோதின் மனைவிக்கும் அவள் குமாரத்திக்கும் கொடுக்கப்படுது. அப்போ அங்கு யோவா ஸ்நானகனுடைய தலை வெட்டப்பட்டபடினால் அவருடைய உயிருள்ள ரத்தம் கீழே சிந்துகிறது. அதுவும் சிகப்பு நிறம்தான். அதே சமயத்தில் அவருடைய ரத்தம் கிறிஸ்துவுக்காக ஒரு தியாகத்தை காண்பிக்கும். அப்ப சிவப்பு என்பது தியாகம். இதை தவிர சிகப்புக்கு பல காரணங்கள் உண்டு, பல விளக்கங்கள் உண்டு, அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இந்த சிகப்பு என்பது முதலாவது அழகையும், இரண்டாவது கவர்ச்சியையும், மூன்றாவது தியாகத்தையும் குறிக்கிறதா இருக்கு. எனக்குன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல ஒரு வினோதம் என்னவென்று சொன்னால், அழகாயிருக்க பிரயாசப்படுகிறார். தன்னுடைய கவர்ச்சியினால் மற்றவர்களை இழுக்கிறதுக்கு ஆசைப்படுகிறார். ஆனால் தியாகமாய் இருப்பதற்கு தான் நிறைய பேருக்கு மனது இல்லை, விருப்பம் இல்லை, மனசாட்சி இடம் கொடுக்கணும். நான் அழகா இருக்கணும், செய்வனும் சிங்காரிக்கணும், நல்ல மைய பூசணும், நல்ல ஃபேஷியல் பண்ணணும், பியூட்டி பார்லர் போனோம், எல்லாம் மேட்சா இருக்கணும், லிப்ஸ்டிக் போடணும், நைல் பாலிஷ் போடணும், ஒரே மேட்சா பேண்ட் போடணும், ஒரே மேட்சா ஷர்ட் போடணும். அந்த அழகை விரும்புகிறார்கள். நல்லது, நீ அழகா இரு என்றுதான் வேதம் சொல்லுங்க, தவறு கிடையாது. இரண்டாவது கவர்ச்சி. தன்னிடத்தில் இருக்கிற சில ஸ்பெஷாலிட்டியை வைத்து, சில அழகை வைத்து, அல்லது தன்னுடைய அங்க அவயவங்களை வைத்து, அல்லது தங்களுடைய திறமைகளை வைத்து கவர்ந்து இழுக்க பார்க்கிறார்கள். நீங்க அழகா இருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமையை வைத்து கவர்ச்சியினால் மற்றவர்களை கவர்ந்து இழுங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒரு தேவ பிள்ளை என்று சொன்னா அவர்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று தியாகம். இந்த தியாகம் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் சத்திய வேதத்துக்காகவும் நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். அந்த தியாகம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாய் காணப்பட வேண்டும். அந்த தியாகம் இருந்தால்தான் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும், கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க முடியும், எதையும் விட்டு கொடுக்கிற மனசாட்சிக்கு வர முடியும். அப்போ நல்ல ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே தியாகத்துக்கு, இயேசு தியாகத்தை குறித்து பேசும்போது அழுத்தம் திருத்தமாய் பேசினார். பல இடத்துல தியாகத்தை குறித்து பேசினார். ஆனா இயேசு சொன்ன தியாகத்தை இன்னைக்கு 99% பேர் நிறைவேற்றுவது கிடையாது. தியாகத்தை குறித்து இயேசு என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, முதலாவது நாம் நம்மையே வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களையே வெறுக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் தியாகத்தின் முதல் படி. இரண்டாவது படி, தியாகத்தின் இரண்டாவது படி என்ன? ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இரண்டாவது தியாகம் என்ன? சிலுவை என்கிற பாரத்தை சுமக்கணும். மற்றவருடைய பாரத்தை நம்முடைய பாரமாய் பார்க்கணும். மற்றவர்களுக்கு வருகிற வியாதிகள், மற்றவர்கள் படுகிற உபத்திரவம், அது நமக்கே வந்ததை போல அதற்கு நாம் யோசிக்கணும். அதுதான் நல்ல கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ சிலுவையை சுமக்க தெரியணும். இது தியாகத்தின் இரண்டாவது படி. மூன்றாவது படி என்ன? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கலை. இந்த தியாகத்தின் மூன்றாவது படி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பின்பற்றுவது. இயேசுவை ஒருவர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் அவர்களாய் இந்த உலகம் கவர்ந்து இழுக்காது. எந்த விதமான மாம்சீகத்தின் இச்சையும் மோகமும் காமமும் கவர்ந்து இழுக்காது. அவர்கள் எப்போதும் ஒரே நோக்கத்தில் இருப்பார்கள், கிறிஸ்துவின் பின் செல்ல வேண்டும்.
இயேசு முன் செல்ல வேண்டும், நான் பின் செல்ல வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்பாய். இதுவே தியாகத்தின் 3வது படி. 4வது, 5வது, 6வது படியை பார்த்தீங்கன்னா இதை விட கொடூரமா இருக்கும். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது, தன் மனைவியாயாவது விட்டு விட்டு வர கடவன். இந்த தியாகத்தின் உச்சகட்டத்தை பாருங்க. தகப்பனை இழக்கணும், தாயை இழக்கணும், மனைவியை இழக்கணும். இப்படி பின்பற்றுகிறவர்கள் தான் அந்த தியாகத்தின் அடையாளம். ஒரு காலத்திலே பெந்தெகோஸ்தே சபையிலே இது ஒரு பெரிய உபதேசமாய், தனி உபதேசமாய் இருந்தது. கர்த்தர் நல்லவன். ஊழியக்காரர்கள் பலரும் திருமணம் பண்ண மாட்டார். நீங்க சவுத் தமிழ்நாடு பக்கம் போனீங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பெந்தெகோஸ்தே சபைகள்ல திருமணமாகாமல் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. திருமணமாகாமல் அன்னகர்களாய் ஊழியக்காரரோடு இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் இருப்பாங்க. அப்புறம் பெரும்பாலான சபைகள்ல பெண்கள் சகோதரிகள் விவாகம் பண்ணாமல் அப்படியே சுத்துற ஒரு கன்னியாஸ்திரியை போல கன்னியாகவே அப்படியே இருந்து காலம் முழுக்க ஆலயத்தில் வேலை செய்வது, கன்வென்ஷன் கூட்டத்தை வேலை செய்வது, அப்புறம் சுத்துற அல்ல ஜெபிப்பது, ஜெப கூட்டத்தை நடத்துவதுன்னு சொல்லி அப்படி இருந்தாங்க. அப்படி ஒரு காலத்துல பெந்தெகோஸ்தே சபைகளிலே இந்த தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு சிலுவையின் தியாகம், இந்த சோத்திர சிகப்பு என்கிற தியாகம் நிறைய இருந்தது, கொடிகட்டி பறந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சில தியாகத்துல சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஒரு சில கர்த்தரு நல்ல செல்வந்தர்களா இருப்பாங்க, அவங்க அரசாங்கத்துல இருந்தாங்க, உயர் பதவியில இருந்தாங்க, அவங்களுக்கு பென்ஷனே கிட்டத்தட்ட ஆயிரங்களை தாண்டி வரக்கூடியது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய அரசாங்க சலுகைகள் இருக்குது. அப்புறம் கர்த்தர் நல்லவர், அவங்களுக்கு மாத சம்பளம் பெரிய எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்குது. ஆனால் அப்படி இருந்த பலர் பென்ஷனும் இல்ல சம்பளமோ மாத வருமானமோ ஏராளம் இருக்கும் போது கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லி அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அவ்வளோ பெரிய சம்பளம், வருமானம், ரிட்டையர்டு, அதுக்கப்புறம் பென்ஷனு எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காக வந்த ஒரு கூட்டம், வந்து கொண்டே இருந்த ஒரு கூட்டம் இருந்தது. இவர்கள்லாம் யார் என்று சொன்னா இந்த சிவப்பு கற்களாய் மின்னுகிறவர், சிவப்பு கற்களாய் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்கள். இவர்களுக்கு பேர் தியாகிகள். இவர்களுக்கு சீயோனிலே ஒரு தனி இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் நாமத்து நிமித்தம் தன் வீட்டையாவது, தன் மனைவியையாவது, தன் புருஷனையாவது, தகப்பனையா தாயாவது இழந்து விட்டால் பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் மறுமையிலும் நசுத்திரம் இரட்டிப்பானதை பெறுவார்கள், அங்கே அவர்களுக்கு அதிக பலன் உண்டு. அப்ப இந்த சிவப்பு என்பது 3வதாக தியாகத்தை குறிக்குது. அந்த தியாகமாய் வாழ்கிறவர்களுக்கு கண்டிப்பா பெரிய பலன் இல்லாமல் போகலாம். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்ல. முதலாவது சிவப்பு என்றால் என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். 2வதாக கர்த்தர் நல்லவேர். இந்த சிவப்பை குறித்த சில குறிப்புகளை சொல்லுகிறேன். இந்த சிவப்பு என்கிற வார்த்தை, அதாவது சிவப்பு கல்லு கிடையாது, சிவப்பு என்கிற வார்த்தை முதல் ஆதியாகமத்தில் ஆரம்பித்து பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்துக்கு முந்தின புத்தகமாகிய சகரியா புஸ்தகம் வரைக்கும் இந்த சிவப்பை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமத்திலிருந்து சகரியா வரைக்கும் கிட்டத்தட்ட 10 புஸ்தகத்துல இந்த சிவப்பை குறித்து சொல்லப்பட்டது. அடுத்ததாக இந்த சிவப்பை குறித்து எத்தனை புத்தகத்துல இருக்குன்னாக்கா அது 10 புஸ்தகத்துல எழுதப்பட்டது. சரிய 10 புத்தகத்துல சிகப்பு என்கிற வார்த்தை வருவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த 10 புத்தகங்கள் எது அப்படின்னாக்கா, 1 ஆதியாகமம், 2வது யாத்திரையாகமம், 3வது லேவியராகமம், 4வது எண்ணாகமம், 5வது யோசுவா, 6வது 2 நாளாகமம், 7வது எஸ்தர், 8வது உன்னத பாட்டு, 9வது புலம்பலின் புஸ்தகம், 10வது சகரியா.
இந்த 10 புஸ்தகத்துல இந்த சிவப்பை குறித்து எழுதியிருக்கு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், 10 என்று சொன்னாலே அது ஒரு குறைவை குறிக்கும், அல்லது உபத்திரவத்தை குறிக்கும், பாடுகளை குறிக்கும் என்று. இப்ப சிவப்பு என்று சொன்னால் தியாகம் என்று சொன்னேன். அதே போல அந்த பாடுகளாகிய உபத்திரவமாகிய தியாகத்துக்கு இணையாகத்தான் இந்த சிவப்பு என்கிற வார்த்தை வேதாகமத்திலே 10 புஸ்தகத்திலே வருகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய செய்தி சிவப்பு கற்கள். ஆனா சிவப்பு நிறத்துல கற்கள் மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. சிவப்பு நிறத்துல பல பொருட்கள் இருந்திருக்கு. பொதுவாக சிவப்பு நிறத்துல 11 பொருட்கள் இருந்தது. திரும்ப சொல்றேன், சிகப்பு நாம் சொல்றோம், சிகப்பு நிறத்துல முழு வேதாகமத்துல 11 பொருட்கள் இருந்திருக்கிறது. 1 சிகப்பு நூல், 2வது சிகப்பு ஆட்டுக்கடா தோல், 3வது சிகப்பு வெள்ளை படர், 4வது சிகப்பு தடிப்பு, 5வது சிகப்பு குழி, 6வது சிகப்பு துப்பட்டி, 7வது சிகப்பு கயறு, 8வது சிகப்பு கற்கள், 9வது சிகப்பான என் நேசர், 10வது சிகப்பு நிற பவளம், 11வது சிகப்பு நிற குதிரை. இப்போ இந்த சிவப்பு நிறத்துல 11 சம்பவங்கள், 11 பொருட்கள் இருக்கிறதை பார்க்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இதுல சிகப்பில் சொல்ல வேண்டும் என்று சொல்ல உயிருள்ளது என்று சொன்னால் 2 காரியத்தை தான் சிகப்பில உயிருள்ளதாய் பார்க்கலாம். அந்த உயிருள்ள 2 சிகப்பு எதுனாக்கா, அந்த கர்த்தருடைய உன்னத பாட்டில் சொல்லப்பட்டு என் நேசர், அது சிகப்பு ஒரு உயிரை குறிக்கிறது. 2வதாக ஓ கர்த்தர் நல்லவன், சகரியாவில் சொல்லப்பட்ட குதிரை, அதுவும் உயிருள்ளது. இந்த குதிரையும் நேசராகிய கர்த்தரும் 2மே உயிர் சோத்திரம் உயிருள்ள சிவப்பாய் இருக்கிறது. இப்போ இந்த 2 சிவப்பை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. 1 என் நேசர் சிவப்பு, 2வது குதிரைகள் சிவப்பு. இது எதை குறிக்கிறது? அவர் குதிரைகளோடும் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த சிகப்பு நிற குதிரையிலே இயேசு வருவதற்கு காரணங்கள், நிறைய அர்த்தங்கள் அல்லது காலங்கள் இருக்கிறது. ஆக மொத்தம் சிகப்பு என்கிறதுல 11 பொருட்கள் இருக்கிறது. அதுல 2 உயிருள்ளவைகள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்படி இன்னும் இந்த சிவப்பை குறித்து சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், ஏராளம் தாராளம். சிலர் கேட்கிறார்கள், அது எப்படி முழு வேதாகமத்துல ஒரே ஒரு வசனத்துல மட்டும் இருக்கிற ஒரு வார்த்தையை வச்சு இவ்வளவு அர்த்தங்கள் பொருத்தங்கள் என்று சொல்லி? இது வேதத்தை உட்கார்ந்து ஆராயும் போது அல்லது தியானிக்கும் போது சிவப்பை குறித்து எங்கெல்லாம் இருக்குது என்று சொல்லி பரட்டி அல்லது சூத்ராவைகளை கவனிக்கும் போது இந்த மாதிரி ரகசியங்கள் நமக்கு கண்டிப்பாய் வெளிப்படும். அதனால வேதம் சொல்லுது, வேதத்தில் தேடி வாசியுங்கள் என்று சொல்லுகிறது, ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுது. மேலோட்டமாய் வாசிக்கிறதை விட்டுவிட்டு ஒரு கருப்பொருளை வைத்துக்கொண்டு, ஒரு தலையங்கத்தை வைத்துக்கொண்டு, அந்த கருப்பொருளாகிய தலையங்கத்தில் இருந்து மற்ற எங்கெல்லாம் இருக்குன்னு யோசிப்பீர்னு சொன்னால் தேவனுடைய கரம் உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று இணைத்து நல்ல வேதாகமத்தின் வல்லவர்களாய், வேதாகமத்தின் பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர். இப்பொழுது இந்த சிவப்பு கற்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதுல சிகப்பை குறித்து தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய செய்தி சிகப்பை குறித்து கேட்கலாம். முதலாவதாக இந்த சிவப்பு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 38:28. அவள் பெறுகிற போது
ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றால், அம்மே இப்ப சிவப்பு என்பது முதலாவது எதை குறிக்கிறது? பிறப்பின் அடையாளத்தை குறிக்கிறது. பிறப்புக்கும் சிவப்புக்கும் நிறைய சம்பவம் இருக்கிறதை வேதத்திலே பார்க்கிறோம். அதிலே இந்த பிறப்புக்கு அடையாளமான ஒரு சம்பவத்தை தான் இங்க பார்க்கிறோம். இங்க யூதா என்கிற மனுஷனுக்கும் அவருடைய மருமகளாகிய தாமார், யூதாவுக்கும் தாமாருக்கும் இடையிலே பிள்ளைகள், இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த இரட்டை பிள்ளைகளுடைய பெயர், ஒருவருடைய பெயர் பாரேஸ், இன்னொருத்தருடைய பெயர் சேரா. பிரசவ நேரத்துல மருத்துவச்சி பிரசவம் பார்க்கும் போது ஒரு பிள்ளை வெளியே வந்து கையை மட்டும் நீட்டுகிறது. அவளுக்கு தெரிந்து விட்டது வயிற்றிலே 2 பிள்ளை இருக்குது, இரட்டை பிள்ளை பிறக்க போதுன்னு சொல்லி. இப்ப ஒரு பிள்ளை கை நீட்டின உடனே அந்த மருத்துவச்சி என்ன செய்த, ஒரு சிகப்பு நூலை எடுத்து அந்த பிள்ளையின் கையில இருக்க கட்டிவிட்டார். கட்டின கொஞ்ச நேரத்துல அந்த பிரசவித்து வெளியே வர வேண்டிய குழந்தை மீண்டும் உள்ளே போய்விட்டது. இப்ப 2வது அடுத்த குழந்தை, கையிலே கயிறு கட்டாத குழந்தை வெளியே வருகிறது. இப்படி கர்த்தர் நல்லவன். 2 பேர் பிறக்கும் போது யார் முதலாவது பிறந்தார்கள், யார் 2வது பிறந்தார்கள் என்பதற்கு காண்பது அடையாளமாகத்தான் இந்த சிவப்பு நூல் அந்த குழந்தையின் கையிலே கட்டப்பட்டது. அப்ப சிவப்பு என்பது பிறப்பின் அடையாளமாய் இருக்குது. எனக்கன்பான தேவச்சனமே, சிலருடைய பிறப்பு ஆரம்பமே தியாகத்துலதான் ஆரம்பிக்குது. சிலருடைய பிறப்பு ஆரம்பத்துல அடையாளத்துல பிறக்குது. சில பிறக்கும் போது கண் பார்வை குறைவு, அல்லது சொத்து நெற்றியிலே ஒரு வெட்டு, கைகள் கால்களில் ஒரு வளைவு, அல்லது வாய் பேச முடியாதது, ஏதோ சில அடையாளத்தோடு பிறக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு இந்த சிவப்பு என்பது தியாகம் அல்லவா, பிறந்த நாள் முதலே கஷ்டப்படுகிறார்கள். கர்த்தர் நல்லவே. சமீபத்தில் நேற்றைய தினத்திலே ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கு அதை பார்த்து படித்த உடனே இருதயமே சுக்குநூறாய் உடைவதை போல இருக்குது. இஸ்ரேல் தேசத்துல பக்கத்துல காசா என்கிற ஒரு பகுதி. அந்த காசாவிலே இஸ்ரேல் தேசம் பயங்கரமா குண்டு போட்டு காலாட்கள் படையை அனுப்பி நிறைய யுத்தம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அதனால அந்த காசாவில் இருக்கிற மக்களுக்கு நல்ல வசதிகள் கிடையாது, கூடாரம் கிடையாது. போன வாரத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த காசா பகுதி ஒரு வனாந்தரம் நிறைஞ்ச பகுதி. அங்க மணல் சூறாவளி உண்டாகி பயங்கரமான மணல் சூறாவளி அடிச்சதுனால நிறைய ஏழைகளுடைய கூடாரங்கள்லாம் பறந்துருச்சு. அவங்க சொல்ற பாத்ரூம் கக்கூஸ் எல்லாம் பறந்துருச்சுன்னு சொல்லி. ஒரு பக்கம் சோத்திர யுத்தம், மறுபக்கத்துல சோத்திர மணல் சூறாவளி. இந்த நிலைமையில நான் பார்த்த அந்த வீடியோ என்னன்னாக்கா, ஒரு பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, பாப்பா நீ என்ன விரும்புற அப்படின்னு. அவ சொல்றா, நான் சாகணும்னு விரும்புறேன். ஐயோ ஏமா, நீ மிஞ்சி போன 10 வயசு தானே, ஏன் அப்படி சொல்றேன்? அப்ப அந்த பிள்ளை சொல்றான், ஓ இங்க எனக்கு சரியா சாப்பாடே கிடைக்கல, நான் சோறு கிடைக்கல, ஆனா செத்தாக்கா மோசத்துக்கு போனாங்க சோறு கிடைக்கும்னு சொல்றாங்க, அதனாலதான் நான் சாகணும் விரும்புறேன், அங்க போயாவது நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இதை நான் அந்த வீடியோ பார்த்த உடனே மெய்யாகவே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நம்ம நினைக்கிறோம் இஸ்ரேல் தேசம், காசா தேசம், எகிப்து தேசம், ஜோர்தான் தேசம் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா அங்கெல்லாம் பாருங்க சொல்றோம், அந்த தியாகம் இன்னைக்கும் பல பசியில பட்டியலிலே தியாகத்தோடு தான் இருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் நல்லவன். இந்த சிகப்பு என்பது முதலாவது பிறப்பின் அடையாளம். பிறப்பிலேயே சில தரித்திரியத்துல குறைவுல இருக்காங்க. ஆனா நான் சாட்சியா சொல்லுவேன், உங்களை, என்னை, நம்மை ஆண்டவர் அப்படி ஒரு தரித்திரியத்துல குறைவில வைக்கல. நம்ம நல்ல ஒரு செழிப்பிலே கர்த்தர் வைத்திருக்கிறார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தில் வைத்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறோம். ஒரு சிறப்பு கல்லாக, ஓ பிறப்பின் அடையாளமாக நீ வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். 2வதாக இந்த சிவப்பு கல் எதை குறிக்கிறதா இருக்கிறது? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திரையாகமம் 26:1, மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும்
இள நீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் விசித்திர வேலையை கேருபீன்களை செய்ய கடவர். இப்போ இந்த சிவப்பு கல் என்பது இரண்டாவதாக எதை குறிக்கிறது? யாத்திரையாகமம் 26:1 சொல்லுகிறபடி அது விசித்திர வேலையை குறிக்கிறதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த விசித்திர வேலை என்றால் என்ன? இந்த விசித்திர வேலை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திரையாகமம் 39 அதிகாரம் 3 வாசித்தீங்கன்னா அங்கு விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள். இந்த விசித்திர வேலை என்பது எதை குறிக்கிறது? ஒரு சாதாரணமாய் காணப்படுகிற பொருளை நல்ல அடித்து நல்ல தட்டி அவைகளை நைய புடைத்து அதை வளைத்து அதுல விதவிதமான கோடுகள் விதவிதமான வர்ணங்களை பண்ணி அப்படி நுணுக்கமாய் செய்கிற வேலைக்கு பேர்தான் விசித்திரம். உங்களுக்கு தெரியுமா, இங்கே சிவப்பு கல் மாத்திரம் விசித்திரம் அல்ல. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவன் நம்மை கூட விசித்திரமாகத்தான் படைத்திருக்கிறார். சோத்திரம். தேவன் நம்முடைய அவயவங்கள் உறுப்புகளை கூட விசித்திரமான முறையில தான் கர்த்தர் செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவன் நம்முடைய சிருஷ்டிப்பை ஒரு சாதாரண சிருஷ்டிப்பாய் வைக்கவில்லை, ரொம்ப விசித்திரமான ஒரு சிருஷ்டிப்பு. சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 139:15 வாசிக்கிறேன். நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்பட்டேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தகப்பன் தாயுடைய உறவிலே நான் பிறந்தாலும் எனக்கு அவயவங்களை கொடுத்தது, உறுப்புகளை கொடுத்தது, பேச்சை கொடுத்தது, சுவாசத்தை கொடுத்தது, இரத்த ஓட்டத்தை கொடுத்தது, சரீரத்தை செயல்பட வைத்தது எல்லாம் ஆண்டவருடைய செயல். விசித்திர வினோதமாய் என்னை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சிவப்பு கல் என்பது முதலாவது பிறப்பின் வர்த்தமானத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக விசித்திரமாய் உண்டாக்கப்படுதலை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். இந்த விசித்திரமாய் உண்டாக்கப்படுதல் என்றால் என்னங்க? இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பும் இருக்கிற அனுபவம் தான் விசித்திரமானது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருக்கிற அனுபவம் நீங்கள் தாயின் வயிற்றிலே பிறந்த வர்த்தமானத்தை காண்பிக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கோபம் வராது, நமக்கு கெட்ட வார்த்தை வராது, நமக்கு ரொம்ப படபடன்னு ரொம்ப வேகமா பேசிட மாட்டோம், அல்லது கர்த்தர் நல்லவே ஒருத்தருக்கு பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டோம். யாராவது நமக்கு குற்றம் செஞ்சுட்டாக்கா அவங்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யாம விட மாட்டோங்கிற எண்ணம் வராது. ஆக மொத்தத்துல ஒரு கிணத்துல போட்ட கல்ல போல மாறிடுவோம். ஏன்? உனக்கு சூடு இல்லையா, உனக்கு சொரணை இல்லையா, உனக்கு ஒண்ணுமே புரியலையா, உன் காது கேக்குதா இல்லையா, யார் என்ன சொன்னாலும் சரி சொல்கிறோம். அங்க ரொம்ப நிசப்தமா இருக்கிறோம், ரொம்ப அமைதியா இருக்கிறோம், அப்படியே மௌனமா இருக்கிறோம், இல்லாட்டி புன்சிரிப்பு சிரிச்சுட்டு விட்டுறோம். இதெல்லாம் என்ன காரணம்னா, என்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவினதோ, என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாரோ, அன்னைக்கே நாம் விசித்திர வினோதமாய் படைக்கப்பட ஆரம்பித்து விட்டோம். தாடி மயிரை பிடிச்சு ஒருத்தர் இழுக்கிறான். கர்த்தர் நல்லவர். கோலை வச்சு ஒருத்தர் தலையில அடிக்கிறான், ஒருத்தர் கன்னத்திலேயே ஓங்கி அறையிறான். இவ்வளவு நடந்திருந்தும் ஆண்டவர் பதிலே சொல்லவில்லையே, அவர்களை தடுக்கவே இல்லையே. அதுதான் விசித்திர வினோதம். இந்த சிவப்பு கல் என்பது விசித்திரமாய் உண்டாக்கப்படுதல்
இயேசு கிறிஸ்துவின் சரீரம் முழுவதும் ரத்தம் வழிந்து அது சிகப்பு நிறத்திலே காணப்படுகிறது. அப்போதும் அவர் ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் விசித்திரமாகவே காணப்பட்டார். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான சகோதரி, அன்பான சகோதரனே, உங்களுடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு விசித்திரமாய் காணப்படுகிறதா பாருங்க. ஓ சூத்திரம், எல்லாரையும் போல நம்ம இருப்பது அல்ல. நாம் தேவனோடு இருக்கிறவர்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பேச்சும் நடக்கையும் பாவமும் குணமும் ஓ கர்த்தர் நல்லவே, அது விசித்திரமாய் அவர்கள் காணப்படணும். தேவனுக்கு மகிமை உண்டதாக. சூத்திரம், ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட ஊழியம், அது ஒரு பறந்து விரிந்த பெரிய ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்துல இருக்கிற அந்த ஊழியத்துல சில முறை நான் போன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்போ போன் பண்ணாக்கா அந்த சகோதரிமார்கள் தான் சில நேரம் போன் எடுப்பாங்க. எடுத்தாக்கா அவங்க ஒரே வார்த்தை, ஹலோ பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. வேற பதிலே வராது. அப்புறம் நீங்க யாரு, என்ன விஷயம், ரொம்ப பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பேசணும். நம்ம பேசுனா அதுக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ஒரே சுருக்கமான ஒரு வார்த்தை. அதிகபட்சம் நம்ம என்னதான் பேசினாலும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷத்துக்கு மேல பேசுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அதே ஊழியத்துல நிறைய ஊழியக்காரர்கள், மூத்த போதகர்களும் ஊழியர்களும் எனக்கு தேவ கிருபையினால் அறிமுகமானாங்க. அப்ப அவங்கள்ட்ட ஊழியத்தை குறித்து சில காரியங்களை கேட்க வேண்டியது பேசுறேன். அப்ப அவங்கள்ட்ட போன் பண்ணாலும் அவங்களும் எடுத்தோன்னு அலோ பிரைஸ் தி லார்ட் சொல்றது சரி. அப்புறம் ரொம்ப ஷார்ட்டா சுருக்கமா பேசுவோம். ரெண்டாவது அவங்க பேசும்போது ஒரு கணீர் சத்தம் வராது, அதிர்ச்சிகரமா பேசுற மாதிரி இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப மைல்டா. அவங்க பேச்சே பார்த்தீங்கன்னா நம்ம போனை காதுக்குள்ள வச்சு இழுத்து நல்லா அமுக்கிக்கிட்டு கேட்டாமா அவங்க குரல் கேட்கும். அப்போ நான் யோசிச்சேன், நம்மளும் எத்தனையோ வருஷம் ஊழியத்தில் இருக்கிறோம், பல ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை பார்த்து இருக்கிறோம். ஆனா இவங்க வித்தியாசமா இருக்காங்களே. ஒரு போன்ல பேசுனா கூட சத்தம் வரமாட்டேங்குது, அது ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க, ஒரு வார்த்தையை திரும்பி இன்னொரு முறை பேசுறது கிடையாது. இப்ப இதை பார்த்தாக்கா அவங்க எப்படி இருக்கிறாங்க, விசித்திர வினோதமா இருக்கு. தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொண்டவர்கள், தேவனுக்கென்று தங்களையே தியாகத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் இப்படிதான் இந்த சிகப்பு கல்லை போல விசித்திரமா இருக்கணும், வினோதமாய் காணப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முதலாவது சொன்னேன், இந்த சிவப்பு என்பது பிறப்பின் அடையாளம். இரண்டாவது சொன்னேன், இந்த சிவப்பு என்பது விசித்திர வகையாய் சிருஷ்டிக்கப்படுதல் என்று சொல்லி. மூன்றாவதாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சிவப்பு எதை குறிக்கிறது, ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை ஒரு உயர்ந்த வசனம், சிவப்பை குறித்த ஒரு உயர்ந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம். ஒரு உயர்ந்த வசனம். எஸ்தர் 1:5 மற்றும் 6. அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சார்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து சேவித்தான். அங்கே சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதிந்திருந்தது. இப்போ இந்த சிவப்பு கல் எங்க இருக்குது பாருங்க. இந்த சிவப்பு கல்லை கொண்டு போய் ஆண்டவர் எங்க வச்சார் பாருங்க. அந்த எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, சிங்கார தோட்டத்தில். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சிங்கார தோட்டத்துல ஆண்டவர் சிவப்பு கல்லை கொண்டு போய் ஏதோ ஒரு மூலையில வைக்கல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாகும். ஏதோ ஒரு இடத்துல சாதாரணமா போட்டுள்ள, அதை கொண்டு போய் வச்ச இடம் முதலாவது அது ராஜாவுடைய அரண்மனை.
இரண்டாவதாக அது சோத்திரம் கர்த்தர் நல்லவன், அந்த அரண்மனையில் இருக்கிற சிங்கார தோட்டம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த சிவப்பு கல்லை தேவன் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். சோத்திரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அதை கர்த்தர் கொண்டு போய், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அந்த அரண்மனையில வைக்கிறார், சிங்கார தோட்டத்துல வைக்கிறார்னா அந்த கல்லுக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. அதுதான் இந்த சிவப்பு கல்லுக்கு ஒரு விசேஷம். இப்போ இந்த சிங்கார தோட்டத்துல கொண்டு போய் சிவப்பு கல்லை வச்சிருக்கார். அப்ப இந்த சிங்கார தோட்டம் எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 61 அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும். அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். இப்போ இந்த சிவப்பு கல்லை கர்த்தர் வைத்திருக்கிற இடம் ஒன்று அரண்மனை. அந்த அரண்மனையில ஒரு சிங்கார தோட்டம் இருக்கு. அந்த சிங்கார தோட்டத்துலதான் சிவப்பு கல் இருக்குது. அப்ப அந்த சிங்கார தோட்டம் என்பது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உடுத்து நிற்பது. சாம்பல் என்பது எதை குறிக்கிறது? பாவ மன்னிப்பை கேட்பதை குறிக்கிறது. யோனாவின் புஸ்தகம் 2-3 அதிகாரங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு தேசத்தின் அந்த நினிவேயின் ராஜா மேலே சாம்பலை போட்டுக்கொண்டு சிங்காசனத்தை விட்டு கீழே உட்கார்ந்து, ஐயோகோ ஆண்டவரே, எங்க நினிவே அழிக்கப்படக்கூடாது, எங்களை மன்னியும் என்று கேட்டான். அப்ப சாம்பல் என்பது தன் பாவத்தை அறிக்கையிடுவதையும், ஓ சோத்திரம், பாவ மன்னிப்பை குறிக்கிறது. ஆனால் ஆண்டவர் இப்போ அந்த சோப்புக்கள் எங்க வைக்கிறாரு? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அப்ப இதுல இருந்து என்ன ஒரு சத்தியம்? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டால் ஆண்டவர் உங்களை சிங்காரமாய் மாற்றும். உங்கள் அக்கிரமங்கள் கழுவப்பட்டால் தேவன் உங்களை சிங்காரமாய் மாற்றுவார். இதுக்கு ஆண்டவர் தான் வரணும், அவர் தான் கழுவுவார் என்பதல்ல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்படுவான். அப்போ உங்க பாவத்தை நீங்க தான் அறிக்கை செய்யணும். ஓ சாம்பலை போட்டுக்கொண்டு ராஜாக்கள் உட்கார்ந்ததை போல, மொர்தெகாய் வீதி நடுவிலே சாம்பலை போட்டுக்கொண்டு உட்கார்ந்ததை போல, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஓ நம்முடைய ஜீவியத்தில் தாழ்மையோடும் அறிக்கையிட்டும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், அலங்கோலமாயிருக்கிற ஜீவியத்தை சிங்காரமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அந்த சிங்கார தோட்டத்திலே கர்த்தர் உங்களை ஒரு சிவப்பு கல்லாய் வைத்து விடுவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஓ சோதரோம், 1 ராஜாக்கள் புஸ்தகம், ஓ கர்த்தர் நல்ல 16 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, சவுலுடைய ராஜ்யத்திலே அங்கு நல்ல போர் வீரர்கள் இருக்கிறாங்க, நல்ல தாவீதுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, நல்ல சோதரம் தளபதி இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அவ எல்லாருக்கு மத்தியிலே சிகப்பு கல்லா மின்னது யாருனாக்கா தாவீது தான். தாவீது அங்க போர் வீரன் கிடையாது, தாவீது அங்க பெரிய சோத்திர உத்தியோகஸ்தன் கிடையாது, அவன் கிண்ணறம் வாசிக்கிறவன தான் போயிருந்தான். ஆனால் பாருங்க, அந்த தேவனுடைய கரம் தாவீதோடு இருந்ததுனால அங்க இருக்கிற வேலைக்காரர்களை விட, அங்க இருக்கிற அப்னேரை விட, அங்க இருக்கிற தளபதிகளை விட, அங்க இருக்கிற யுத்த வீரர்களை விட இந்த தாவீது தான் சவுலுடைய கண்ணுக்கும் தெரிந்தார், எல்லா கண்ணுக்கும் தெரிந்தார். ஏன்னாக்கா தாவீது அங்க ஒரு சிவப்பு கல்லாய் மின்னு என்று மின்னிக் கொண்டிருந்தார். அவருடைய ஜீவியமே ஒரு சிங்காரமாயிருந்தது. தாவீதின் சிங்காரம் எப்படிப்பட்டது தெரியுமா? தாவீதின் சிங்காரம் 6 வகைப்பட்டதுதான் தாவீதின் சிங்காரம். அது என்ன 6 வகை? 1 சாமுவேல்
16ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவன் வாசிக்கிறல் தேறினவன், காரிய சித்தி உள்ளவன், யுத்த வீரன், சௌந்தரியம் உள்ளவன், ஓ சுத்திரம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று 6 அடையாளங்கள் தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. இதுதான் சிங்காரம். சிங்காரம் என்பது சொல்லுவது, கண்ட படங்களையும் கண்ட பொருட்களையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு, இது வெளிநாட்டுல வாங்கினது, இது இவங்க கொடுத்ததுன்னு சொல்லி யோசிக்கிறோம். அந்நிய தேவதைகளுக்குரிய சிங்காரத்தை பண்ணுவது அல்ல. கர்த்தர் நல்லவை. நாம் ஒரு சிவப்பு கல்லாய் மின்னணும். வேலைக்காரர்களுக்கு மத்தியிலே, யுத்த வீரர்களுக்கு மத்தியிலே, நல்ல சுதந்திரம் அப்ளை பண்ற தளபதிகளுக்கு மத்தியிலே, ராஜாவுக்கு மத்தியிலே, நம்முடைய சபைக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியிலே, எல்லாருக்கும் மத்தியில எப்படி இருக்க வேண்டும்? நல்ல ஒரு சிங்காரமான ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். இந்த சிவப்பு கல்லை கொண்டு போய் ஆண்டவர் அரண்மனையில வைத்தா, அரண்மனை கொடுக்கிற சிங்கார தோட்டத்தில் வைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இங்க ஒரு வார்த்தையை கவனிக்கணும். அந்த எஸ்தர் 1:5 சொல்லுது, அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் இருந்தது. இந்த சிகப்பு கல்லு ஏதோ ஒரு தோட்டத்துல போய் இருக்கல, அரண்மனைக்கு சொந்தமான சிங்கார தோட்டம். அப்ப இது எதை குறிக்கிறது? இந்த உலகத்துல சிங்காரமாய் தெரிகிற நட்சத்திர ஓட்டல்கள் இருக்கிறது, சிங்காரமாய் தெரிகிற நாடக விடுதிகள் இருக்கிறது, சிங்காரமாய் தெரிகிற சினிமா தியேட்டர்கள் இருக்கு. அங்கெல்லாம் போய் நான் சிவப்பு கல்லா இருக்கக்கூடாது. அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டம். இப்ப அரண்மனை என்பது என்ன? அது மகாராஜாவின் வாசஸ்தலம். அந்த மகாராஜா யாரு? நம்முடைய தேவன். நம்முடைய தேவனுடைய சபைதான் நமக்கு அரண்மனை. கர்த்தர் உலாவுகிற ஆலயம்தான் அது அரண்மனை. ஆழமான சத்தியங்களும் வேதத்தின் உபதேசங்களும் எங்க தெளிவாய் போதிக்கப்படுகிறதோ அதுதான் அரண்மனை. அந்த அரண்மனையில இருக்கிற சிங்கார தோட்டம், அங்க நீங்க ஒரு சந்தன மரமா இருக்கணும், அங்க ஒரு தேவதாரு மரமா இருக்கணும், அங்க ஒரு சொத்திரம் ஒளிவ மரமா இருக்கணும், அங்க ஒரு திராட்சை தோட்டமா பழமா இருக்கணும். அதுதான் முக்கியம். இங்க சிவப்பு கல்லை ஆண்டவர் கொண்டு போய் அரண்மனை வைத்தார். அரண்மனையில் இருக்கிறதா சிங்கார தோட்டத்தில் வைத்தார். அப்ப இந்த கல் எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஒரு ஊழியக்காரனா ஒரு மனசார இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சிவப்பு கல் எப்படி அரண்மனையிலும் சிங்கார தோட்டத்திலும் இருந்ததோ, எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் உங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல இருக்கணும். மற்றவர்கள் பார்க்கத்தக்கதான சிங்காரமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களா இருக்கும். அந்த ஒரு தயவை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. அந்த ஒரு மேன்மையை, அந்த ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அலங்கோலங்கள் மாறட்டும். நல்ல சிங்காரமான இடத்துல கர்த்தர் உங்களை வைக்கட்டும். உங்களை பார்க்கிறவர்கள் இது வினோதமாய் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லட்டும். உங்க பிறப்பின் வர்த்தமானம் காணப்படட்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்ப 4வதாக, இந்த சிவப்பு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த சிவப்பு எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஒரு வித்தியாசமான வசனம். சிவப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 4:3. உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது. இங்கு சிவப்பை குறித்து
சொல்லும் போது 2 காரியம் சொல்லப்படுகிறது. உன்னத பாட்டு 4:3. அந்த 2 காரியம் என்ன? ஒன்று உதட்டை காண்பிக்கிறது, 2வது வாக்கை காண்பிக்கிறது. ஒன்று உதடு, 2வது வாக்கு. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். முதலாவது அந்த வசனம் சொல்வது உன் உதடுகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த உதடுகள் என்பது என்ன? இந்த உதடுகள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கவனியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோபு 13:6. நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். அல்லேலூயா. சகோதரி, சகோதரா, ஊழியக்காரரை கவனிங்க. என் உதடுகள் சொல்லும் நியாயத்தை, விசேஷங்களை கவனியுங்கள். இங்க ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நம்முடைய உதட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய உதட்டிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு கவனிக்கணும். ஒரு காலத்துல ஊழியக்காரர்கள், சுவிசேஷகர்களாயிருக்கட்டும், போதர்களாயிருக்கட்டும், அவங்க எல்லாம் அந்த செய்திக்கு முன்னாடி சொல்றோம், தனியா இங்க ரூமுக்கு போயிடுவாங்க, தனியா ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்கேயாவது போய் திடீர்னு காணாம போயிட்டு 2 மணி நேரம் அப்படி இருந்துட்டு பைபிளை பரட்டி 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 அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வசனங்களா ஜோமணி எடுத்துட்டு நல்லா உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த குறிப்பெல்லாம் வச்சு எழுதுகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும், பலி ஏன் உதட்ட திறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி கர்த்தர் தான் என்ன சொன்னார்ன்ற அதற்கெல்லாம் கேட்கிற பாக்குற அனுபவம். அதனாலதான் அன்னைக்கு ட்விட்டர் கிடையாது, பேஸ்புக் கிடையாது, யூடியூப் கிடையாது, சோத்ரம் SMS கிடையாது, மற்ற நிறைய டெக்னாலஜி சோத்ரம் டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. ஆனா ஆத்துமாக்கள் வந்தாங்க, ஜனங்க பெருகினாங்க, ஊழியங்கள் பெருகினது. தேவனுடைய உதடு அசைறத பார்த்து, தேவனுடைய உதட்டிலிருந்து வருவதை கேட்டு இவங்க உதட்டை திறந்தாங்க. அப்ப சிவப்பு என்பது நல்ல உதடுகளை குறிக்கிறது. அந்த உதடு என்பது தேவனுடைய உதட்டை போல நம்முடைய உதடுகள் மாற வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, 13:6. ஓ சோத்திரம், விசேஷங்களை கவனியுங்கள். ஆண்டவர் விசேஷமா ஏதோ சொல்ல விரும்புறார் பிரதர். ஆண்டு விசேஷமா ஏதோ சொல்ல விரும்புறார் சிஸ்டர். நீங்களா போய் குருட்டாம்போக்கில தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்க. நிறைய பேருக்கு ஒரு திமிர்வாத திமிர்வாத அபிஷேகம். நான் போவேன், தலையில கை வைப்பேன், கர்த்தர் பேசுவார் அப்படி சொல்லிடுவேன். நான் போவேன் அப்படியே சொத்துறோம், போய் நின்னா எனக்கு சரளமா வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு முரட்டுவாத விசுவாசம். இது தேவனுடைய வார்த்தை அல்ல. நீங்க ஒருவருக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, ஒருவருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு இடத்துல தேவனுடைய செய்தி கொடுப்பதற்கு முன்னாடி தேவனுடைய உதட்டிலிருந்து அந்த வார்த்தையை கேளுங்க. அப்ப சிவப்பு என்பது உதடு. இந்த உதட்டை குறித்து இன்னொரு அற்புதமான வசனத்தை பாருங்க. கர்த்தர் யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 27:3. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, சோத்திரம், என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. தேவனுடைய உதட்டிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்கக்கூடியவர்களா நீங்க மாறிட்டீங்கன்னா தீமையை பேச மாட்டீங்க, கபட்ட சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். நேற்றைக்கு முன்தினம் ஒரு சகோதரி என்னோட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ரொம்ப கோபத்தோட சொன்னாங்க, பாஸ்டர் என்ன ஆனாலும் நீங்க யாரையும் குறை சொல்ல மாட்டீங்களே, தப்பித்தவரி கூட உங்கள் வாயிலிருந்து யாரையும் நெகட்டிவா பேச மாட்டீங்களே, சோத்திர எதிர்மறையான வார்த்தையை நீங்க சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு பயங்கரமா சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், பேச வேண்டிய நன்மைகள் எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய நல்ல காரியங்கள் எவ்வளவு இருக்கு. அதை விட்டு நான் ஏன் போய் தீமையை பார்க்கணும்?
ஏன் மற்றவங்களுக்கு எடை குறைச்சி பேசணும்? அவங்கள்ட்ட இருக்கிற குறைவானதை நான் பேசணும்? நான் ஒரு ஊழியக்காரன், நான் தேவனுடைய வேதத்தை போதிக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அப்போ நான் என் உதவி நன்மையை தான் பேசணும். நான் நன்மையை பேசி ஒருத்தவங்க ஆசீர்வதிச்சா அவங்களே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்க சிரிச்சுட்டு அப்படியே மௌனமாயிட்டாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், சிவப்பு என்பது வேறு எதுவும் இல்லை தேவ பிள்ளையே, நம்முடைய உதடுகள். அந்த உதடுகள், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவை, தேவனுடைய உதட்டை போல காணப்பட வேண்டும். அது சுதந்திரம், தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவதா இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நல்லவே. நான் சொன்னேன், இந்த உன்னத பாட்டு 4:3 படி இந்த சிவப்பு என்பது 2 காரியத்துக்கு, ஒன்று உதடுகள், 2வது வாக்கு. இப்போ உதட்டை குறித்து பார்த்தோம். இந்த வாக்கு என்றால் என்ன? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த வாக்கு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஓ சோத்திரம், நீங்க வாக்கு என்று சொன்னாக்கா வேதத்தில் முத வர்றதே வாக்குவாதம் தான். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க வாக்குவாதம் உண்டாயிற்று. நல்ல வாக்கு சொல்ல வேண்டிய வாயெல்லாம் இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணுது. நல்ல வார்த்தையை பேச வேண்டிய சோத்திர வாயெல்லாம் இன்னைக்கு வாக்குவாதத்துக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆனால் நம்முடைய வாய் அல்லது நம்முடைய வாக்கு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அது தேவன் எப்படி விரும்புகிறவராயிருக்கிறார்? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எபேசியர் புஸ்தகம் சுதரம் மன்னிக்கணும், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, மன்னிக்கணும், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 6:20. நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. வாக்கை குறித்து இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்துக்கு மட்டும்தான் வாக்குறுதி கொடுக்கணும். என்ன வாக்குறுதி? இயேசு ரட்சிப்பார், இயேசு விடுவிப்பார், இயேசு சுகமாக்குவார், இயேசு ஜெயம் கொடுப்பார் என்று சொல்லி நான் வாக்கு கொடுத்தால் அது சுவிசேஷத்துக்காகத்தான் கொடுக்கணுமே தவிர நான் பணம் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்க கூடாது. உனக்கு நிலம் வாங்கி கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்க கூடாது. ஓ சோத்திரம், என்னுடைய வாக்கு அது சுவிசேஷத்துக்குரியதா இருக்கணும். அந்த சுவிசேஷத்தை பேசும்போது நான் தைரியமாய் பேசணும். அதற்காக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப சிவப்பு என்பது ஒன்று உதட்டை குறிக்கிறது, 2வது வாக்கை குறிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, எத்தனை பேருக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க? அதுல நிறைய காரியங்களை மறந்து போயிருக்கீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 சொல்லி ஏதோ சில காரியம் தான் உங்க ஞாபகத்தில் இருக்கு. அந்த சில காரியத்து ஞாபகத்தில் இருக்கலாம், அதையும் கூட நிறைவேற்றலாம் இல்லவே இல்லை. அந்த வாக்குல உண்மையா இல்லையே. நீங்க விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரா இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்கும் அது செய்தி தான். உங்க வாக்கு தைரியமா சொல்லக்கூடியதா இருக்கணும். அது முடிஞ்ச வரைக்கும் சுவிசேஷத்துக்குரியதா இருக்கும். அதைத்தான் நீங்க பவுல் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். என் வாக்கு அது சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்ப சிவப்பு என்பது உதடுகளை குறிக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க உதட்டிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளை குறித்தும், நீங்க பேசுகிற பேச்சை குறித்தும், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஒவ்வொரு சொற்களை குறித்தும் நீங்க தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே ஒழிய உங்களுக்கு பதில் இந்த SSK சாமுவேல் வந்து கணக்கு ஒப்புவிக்கவே முடியாது. ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அப்போ உதடுகள் கவனம். சிவப்பு என்பது உதடுகளை குறிக்கிறது. கடைசியாக
இந்த சிவப்பை குறித்து ஒரு கிருபையுள்ள காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். இப்போ இந்த சிவப்பு என்பதை கடைசியாக 5வதாக எதை குறிக்கிறது அல்லது யாரை குறிக்கிறது என்று சொன்னா, உன்னத பாட்டு 5:10 சொல்லுகிறது, அது என் நேசரை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த என் நேசர் என்றால் என்ன? என் நேசர் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் நேசர் என்பதற்கான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன்னத பாட்டு 1:13. என் நேசர் எனக்கு ஸ்தனங்களில் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. அதே 14ஆம் வசனத்தை பாருங்க. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோண்டி பூங்கொத்து. இங்கு கர்த்தர் நல்லவன். முதலாவது பார்க்கிற உன்னத பாட்டு 1:13 அது வெள்ளை போல செண்டு. 2வதாக 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அது மருதோண்டி பூங்கொத்து. இப்போ வெள்ளை போலம் என்பது என்ன? இந்த மருதோண்டி பூங்கொத்து என்பது என்ன? கர்த்தரளவை வெள்ளை போலம் என்பதை நொறுக்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. அது உடைக்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. வெள்ளை போலம் ஒரு நல்ல கல்லினாலே அது உடைத்து நொறுக்கி நுணுக்கி அதுல இருந்து சொத்துறோம் ஒரு திரவியத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அதுதான் அந்த வெள்ளை போலம். ஓ கர்த்தரளவே, அதிலிருந்து ஒரு தைலத்தை உருவாக்குகிறார்கள். ஒரு சொத்துறோம் சிவப்பு என்பது தியாகம் என்று ஆரம்பத்தில் சொன்ன. இப்ப 5வதாக சிவப்பு என் நேசர். என் நேசர் என்பது 2 காரியத்தை குறிக்கிறது. முதலாவது வெள்ளை போல சென்று அது பாடுகளையும் வேதனைகளையும் சகிக்கிறது. கர்த்தருக்காக எதையும் தாங்குவதை, தன்னுடைய சிறுமையை சொல்லி நன்மை பெறுவதல்ல, அந்த சிறுமையை கர்த்தருக்காகவே ஏற்றுக்கொள்வது, அதுதான் வெள்ளை போல சென்று. 2வதாக அந்த உன்னத பாட்டு 1:14 சொல்லுகிறது பூங்கொத்து என்று சொல். பூங்கொத்து. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூங்கொத்து என்றால் என்ன? இந்த பூங்கொத்தை குறித்து வேதம் சொல். பூங்கொத்து என்று சொன்னாலே ஒரு பூவுக்கு பெயர் பூங்கொத்து கிடையாது. பல பூக்கள் நிறைஞ்சதுக்கு பெயர் தான் பூங்கொத்து. 1. 2வது, அந்த பூங்கொத்திலே சாரோனின் ரோஜாவும் இருக்கும், பள்ளத்தாக்கின் லீலியும் இருக்கும், நல்ல மல்லிகையின் வாசனையும் இருக்கும், நல்ல சோத்திரம் மருதோண்டி செடியும் இருக்கும். ஓ சோத்திரம், இப்படி பல பூக்கள் நிறைந்த ஒரு கொத்து. இது எதை குறிக்கிறது? இந்த சிகப்பு என்பது நல்ல ஒரு பூங்கொத்தாகிய ஐக்கியத்தை குறிக்கிறது. நல்ல ஒரு சோத்திரம் உருவனதை காண்பிக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்போதுமே ஒரு பூங்கொத்தா இருக்கணும். ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறோம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அப்போ இந்த புஷ்பம் என்கிற பூங்கொத்து 2வதாக எதை குறிக்கிறது? நல்ல செழிப்பை குறிக்கிறது. அது நம் முதலாவது ஒரு மனதையும் ஐக்கியத்தை குறிக்கிறது. நாங்க ஒன்றாய் இருக்கிறோம், ஒரு கட்டுக்குள் இருக்கிறோம், ஒருவருடைய
கையில இருக்கிறோம், ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கிறோம், நாங்க யாரும் தனிமையா கிடையாது, ஐக்கியமா இருக்கிறோம் என்பதுதான் அந்த பூங்கொத்தை காண்பிக்கிறது. அதுதான் என் நேச. இரண்டாவதாக அந்த பூங்கொத்து எதை குறிக்கிறது? நல்ல செழிப்பை குறிக்கிறது. அது பசுமையா இருக்கிறதை, சிரித்து கொண்டிருக்கிறதை, மலர்ந்திருக்கிறதை, விருந்து இருக்கிறதை, வாசனை வீசிக்கொண்டிருக்கிறதை காண்பிக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஓ சொத்திர, உங்களை ஆண்டவர் இந்த சகப்பு கற்களை நல்ல பூங்கொத்தாய் மாற்றட்டும். என் நேசர் என்கிறேன் அந்த தேவனை போல மாற்றட்டும். ஆயிரங்களில் சிறந்த கர்த்தர் உங்களை மாற்றட்டும். 10,000களில் சிறந்தவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றட்டும். இந்த சிவப்பை கொண்டு போய் கடைசியா கர்த்தர் எங்க வைக்கிறாரு? அந்த உன்னத பாட்டு 4:3 ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம். அந்த உன்னத பாட்டில் சொல்லப்பட்ட அருமையானது என் நேசர் என்கிறது 5:10 10,000களில் சிறந்தது. இப்போ இந்த முதல் இந்த கல்லு பிறப்பின் வர்த்தமானமா இருந்தது. இரண்டாவதாக அது விசித்திரமாய் மாறினது. மூன்றாவதாக அது சிங்கார தோட்டத்தில் இருந்தது. நான்காவதாக உதடுகளாய் மாறினது. இப்ப ஐந்தாவதாக அது எங்க வந்துருச்சு? 10,000களில் சிறந்தது. அப்படின்னா 10,000 கல்லை வச்சு அங்க ஒரு சிவப்பு கல்லை வச்சாக்கா அந்த 10,000 கல்லுக்கு விட 9,999 கல்லை விட அந்த ஒரு சிவப்பு கல் தனியா தெரியும். 10,000க்கு நடுவுல கொண்டு போய் அந்த கல்லை ஆண்டவர் வச்சிட்டாரு. உங்களையும் தேவனாகிய கர்த்தர் 1000ங்களுக்கு நடுவிலே வைப்பாராக, 10,000ங்களுக்கு நடுவிலே வைப்பாராக, ஒரு நல்ல அரண்மனையிலே வைப்பாராக, சிங்கார தோட்டத்திலே வைப்பாராக. உங்கள் சரீரத்தையும் ஜீவியத்தையும் நேசரை போல கர்த்தர் மாற்றுவாராக. இந்த சிகப்பு கல்லின் அடையாளம் உங்களுடைய ஜீவியத்தின் அடையாளமாய் மாறட்டும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். இன்றைக்கு சிவப்பு கல்லை குறித்து பல கர்த்தர் நல்லவர் ஆழமான சத்தியங்களை, உபதேசங்களை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நல்ல இந்த வார்த்தைகளுக்காக அர்ப்பணித்து என்னையும் ஒரு சிவப்பு கல்லாய் மாற்றும், 10,000ங்களில் சிறந்த ஒரு கல்லாய் என்னை மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ கர்த்தர் நல்லவே. ரீபா லாகா டாகா டகதட கந்தட பௌதுர் யாக்கர பலபல 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 பக கடகதரம் லகதட பக்க கரபல பல 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 பரபர வீதியா கடகத டபௌதுரியா கடகதட பலபல ஓரியா கடகத டாகடகத டாகடகத நக்கத்து ராத்தரா கடகதட நதியா அங்க டை கடகத நக்கத்து ரீ கனக்கத்து ரீ கடகடகத நக்கத்து கக்க கனக்கத்து கத்தரப நதியா. கிருபையே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். பரமபிதாவே, நல்ல அருமையான சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரம் நாங்கள் ஒருமித்து உங்களுடைய சமூகத்தில் வர உதவி செய்து, இதோ கற்களை குறித்து தினந்தோறும் பேசி வருகிற தேவன், இன்றைக்கு சிகப்பு கல்லை குறித்து விளக்கமாய் விவரமாய் ஆண்டவரே அநேக சத்தியங்களை எங்களுக்கு விளங்க காட்டினோம். எங்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், கர்த்தர் எங்களை எப்படி கொண்டு உயர்த்தி வைப்பீர் என்று சொல்லி அந்த ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து, இது வெறும் செய்தியாய் அல்ல, இது அப்படியே உடைய பிள்ளைகளுடைய தலையில் வந்து பலிக்கட்டும். இவர்கள் அரண்மனையில் குடியிருக்கட்டும், சிங்கார தோட்டத்தில் குடியிருக்கட்டும், 10,000ங்களுக்கு மத்தியிலே குடியிருக்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய தயவும் ஆளுகை செய்வதாக நல்ல சாட்சி கேட்க உதவி செய்யும். இரவிலுடைய பிள்ளைகளுக்கு நல்ல 5 நித்திரை தாரும். அதிகாலை போராட்ட ஜெபத்தில் கலந்து கொண்டு அபிஷேகத்தையும் தீர்க்கதரிசனம் வரத்தையும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வதாக. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.